ஆக்சுவலா வந்து நீங்க 3 வாரில டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜீப் புக் பண்ணிருந்தோம். ஜீப் வந்து ரூம்ல காலையில சாப்பிட்டு வெக்கெட் ஆகி கிளம்பிட்டோம். சோ எங்க போறோம்ட்டு அப்படியே போக விளாக்ல கண்டினியூ பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலா போயிட்டு இருக்கோம். இங்க லொகேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரீல்ஸ்ல அப்டேட் பண்ண சும்மா வேற மாதிரி இருக்கு. நீங்க டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 பிப்ரவரி. ஆக்சுவலா டைம் வந்து 10:30. நாங்க வந்து இன்னைக்கும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ரூம் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிட்டு வேற ரூம் சேஞ்ச் பண்ணோம் லொகேஷனுக்காக. நான் அந்த ரூமும் போயிட்டு உங்களுக்கு ரூம்ல எப்படி ரூம்ல காட்டுறேன். ஓகேவா? பிரேக் சவுண்ட் லைட்டா போய் காட்டுற மாதிரியே இருக்கு. சும்மா வேற மாதிரி மாசா இருக்காப்ல. லொகேஷன்லாம் ஒர்த்து. எங்களுக்கு நேற்றை விட இன்னைக்கு ஒரு மாதிரி கிளைமேட் இங்க எங்களுக்கு செட் ஆயிடுச்சு லைட்டா. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பக்காவா இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சினிமாட்டிக் எடுத்து ரீல்ஸ் அப்லோட் பண்றோம். ஓகேவா? ஸோ போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் போறோம். இப்போ வந்து இந்த பக்கம் எங்கேயோ போறோம்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. நான் பார்த்து சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்களா இல்லையா, லொகேஷன் வேற மாதிரி இருக்கு. கீழே மட்டும் பாருங்க, சும்மா சீனா இருக்கு. செடியெல்லாம் வேற அடிக்குது. நம்ம பசங்களாம் நம்மளுக்கு பின்னாடி தான் வருது. இன்னும் 2 ஜிப் பின்னாடி வந்துட்டு இருக்கு. மொத்தம் 3 ஜிப்ல போயிட்டு இருக்கோம். சரியான லொகேஷன் போகலாம். ஆக்சுவலா இங்க நின்னா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். பசங்க இப்போ குரூப் போட்டோ ஒன்று எடுத்துட்டு அப்படியே கிளம்ப போறோம். அவ்வளவுதான். லொகேஷன் வந்து பக்காவா இருக்கு. அப்படியே கீழே போயிட்டு ஒரு 2 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம போலாம். ஓகேவா? அதுதான் போகணும். இந்த ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலா அந்த லொகேஷன் உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா டர்ன் பண்ணி காட்டுறேன். நேரில் பார்க்கறது சூப்பராக இருக்கும். கேமரால எப்படி தெரியும்லாம் தெரியல, ஆனால் நேரில் வேற மாதிரி இருக்கு லொகேஷன். எப்படி வேற மாதிரி இருக்கா? பாட்டுல வைப்லாம் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அப்படியே ஒன்று ஜம்ப் பண்ணி போகலாம். எல்லாம் இங்கதான் போட்டாங்க. இங்க எந்த பிளேஸ் எனக்கு தெரியலையே. அப்படியே நாங்க போற வழியில நல்லா இருந்துச்சு. ஸோ கேட்டோம், நிறுத்தினாங்க. அப்படியே போக ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா இங்க வந்துட்டோம். இங்க எங்க போறோம்னா இங்க பின்னாடி தெரியுதா, கேரளா ஃபார்ம் அவங்களோட ஃபார்மிங் ஏரியாக்குள்ள ஜிப்சி சஃபாரி புக் பண்ணிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். உள்ள வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து அதான் இங்க கேரளால ஸ்பைசஸ் ஏலக்காய் பட்டை அதெல்லாம் வந்து ஃபேமஸ். ஸோ அந்த ஃபார்ம்லயே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உள்ள ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு. அவங்க வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னா நான் அதுவும் சேர்த்து கவர் பண்றோம். ஓகேவா? இதுக்கு வந்து உள்ள என்ட்ரி பே பண்ணோம். இங்கதான் டிக்கெட் கவுண்டர். இங்க பே பண்ணிட்டு இவங்களோட வெஹிக்கல்ல நம்மளுக்கு புக் பண்ணி இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கேரளா ஃபார்மிங் இங்கே புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே இங்க இருந்து உள்ள போனதான் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலா 26 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ பசங்க அப்படியே உள்ள வந்து இந்த தொழில்ல அதான் போறோம். ஓகேவா? ஆக்சுவலா இங்க இருந்து உள்ள கிளம்பிட்டோம். ஓகேவா? ஆக்சுவலா பாத்துட்டு வந்துட்டோம். உள்ள கார்டன்ஸ்ல வந்து அலோவ் பண்ணல. நான் உங்களுக்கு போட்டோவா எடுத்து வச்சிருக்கேன். போட்டோஸ் தான் எடுத்து ஓகேவா? இங்க இருந்து கிளம்பியாச்சு. இப்ப இங்க இருந்து கிளம்பி விழிவாரம் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்த வழியில தான் ரிட்டர்ன் போறோம். வரும்போது சைட்ல சீனரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பண்ணிக்கலாம். பின்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல. அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாம் போகுது. ஸோ அதனால சைட்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு சைட்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போறோம் இல்ல ஒரு ஹில்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பா நான் பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் பேசுறது ஆடியோ உங்களுக்கு கேட்குமா தெரியல. இங்க வர நம்மளுக்கு கிளைமேட் செட் ஆகல. கோல்டு வர பிடிச்சிச்சு. அதே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஒரு டைம் நான் பாத்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. நான் காலையில திருமணி வந்து நார்மல்ல வீடியோ பார்த்து சொல்றேன். ஓகேவா? சோ இங்க இருந்து அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம ஜீப்லயே தான் போறோம். சைட் ஃபுல்லா அப்படியே கிளீன் பண்ணி பக்காவா இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு. போறோம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹில் சைட். ஆக்சுவலா இப்ப நாங்க ரைட்ல தான் இருக்கோம். ஆனா மிஸ்ட் மட்டும் இங்க இல்ல. ஆனா டைமிங் செட் ஆகல. நாங்க மதியம் வந்திருக்கோம். ஸோ காலையில ரூம் பார்த்ததுனாலே இதுவாயிடுச்சு. ஸோ அப்படியே போயிட்டு பக்காவா போக வேண்டியதுதான். நான் சொன்னேன்ல அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கதான். சரியான வாட்டர் ஃபால்ஸ் இங்க பாத்துட்டு ஆற மாதிரி இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ். இங்க இருந்து அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாவே தண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா ஃபால்ஸ் போறதுக்கு ரோடு இது வந்து இப்போ நம்ம வந்த ரோடு. ஓகேவா? இங்க இருந்து நம்ம இப்போ மேல போனா ஃபால்ஸ்.
ஸோ இங்கேருந்து ஃபால்ஸ் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. நான் அப்படியே ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சீனரிஸ் நல்லா இருந்தால் மட்டும் பிளாக் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? வா ஒரு சூப்பரா எவ்வளோ பார்த்தீங்களா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வண்டி ஓட்ட முடியாது. கட்ஸு டேனிங்ஸ் எல்லாமே அப்படியே எஜஸா இருக்கு. சும்மா வேற மாதிரி இருக்கு. நாங்கள் அப்படியே ஜாலியாக போகிறோம். ஏன்னா இப்போ சாங் போட போகிறாங்க. சாங் போட்டு காப்பிரைட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் விளாக் வந்து ஃபால்ஸ் கிட்ட போகும்போது கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கு. நாங்க போற ஹில்ஸ் நாங்க ஏறுற மொத்த டேனிங்குமே இந்த மாதிரி ரொம்ப ஹேர்பின் பெண்ட் கூட ஓகே ஓரளவுக்கு ஃப்ரண்ட்ல தெரியும். இது வந்து இந்த பக்கமும் ஹில்லா இருக்கா. நாங்க சுத்தமா ஏறும் போது எங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன வண்டி வருதுன்னு தெரியல. மாதிரி ஃபுல்லாவே பிளைண்ட் ஸ்பாட்டாவே இருக்கு. ஜாலியா தான் இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. நான் பேசுறதா உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல. நான் பாட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். லைட்டா கேட்டா கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேட்ச் பண்றேன். அப்படி இல்லைன்னா முடிஞ்சா இதை என்ஹான்ஸ் பண்ணி போறோம். ஓகேவா? என்னோட ரோடு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே டைனிங்கா இந்த மாதிரிதான் ஃபுல்லாவே மாசா இருக்கு. இப்போ வேற லெவல்ல இருக்கும். மேல பாத்தீங்களா கார்டனிங்க நல்லா மெயின்டைன் பண்றாங்க ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்க மலையை ஃபுல்லா கிளிசர் போட்டுறானுங்க. இங்கெல்லாம் வந்து அலோடே இல்லையா. நாங்க போட்டானுங்க. நான் அப்படியே வந்து விளாக கட் பண்ணிக்கிறேன். கிட்ட வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி பண்றேன். ஓகேவா? கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆனா இங்க ரோடு வந்து சின்னதா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. சைட்ஸ் ஃபுல்லா செடிலாம் வச்சு நம்ம ஊர்ல எல்லாம் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா மொத்தமா ஒன்னே காலி பண்ணுவானுங்க. ஆனா இங்கெல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. நம்ம வண்டி போறதுக்காக அவங்க ஓர போறாங்க. அவ்வளவுதான். இங்க எல்லாமே ஹில்ஸ் ஏரியா தானே. ஒண்ணு மேல ஏற மாதிரி இருக்கும், இல்ல கீழே ஏற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. நான் ரோட் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. அந்த ரோட் வியூ மட்டும் நீங்க பாருங்க. நான் மியூசிக் ஆனா நான் நார்மலா அப்படியே வாய்ஸ் ஓவர்லயே அதை நான் ஆட் பண்ணி விடுறேன். நான் பேசுறது கேட்குமான்னு மட்டும் தெரியல. பிகாஸ் ஆஃப் மைக்கு லைட். மைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கீழே இறங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் கொடைக்கானல் விளாக்ல வேணா மைக் யூஸ் பண்ணி விளாக் பண்றேன். பட் இங்க ரோட்ஸ் பண்ண பாருங்க. இதெல்லாம் ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஏமே இது இப்ப மேல போறோம். இங்க வந்து கூலிங் வரா. இவ்வளவு நேரம் வெயில் வச்சு லிப்ஸ் செம்மையா ட்ரை ஆகுதுங்க. இங்க வரும்போது லிப் பாம் மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப மேல ஏறிட்டு இருக்கோம். மேல ஏறிட்டு நம்ம அப்படியே அருவிக்கிட்ட போய் குளிக்க போறோம். லேண்ட் வாங்க ஐடியா இருக்கும். லேண்ட் ஃபாஸ்டல் போர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வந்து வாங்கிக்கோங்க. எப்படி கீழே வியூ எப்படி இருக்கு பக்காவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இங்க ஒர்த்தா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கத்தி பேசலாம். ஆனா 2 நாளா நாங்க கத்துக்கு சுத்தமா வாய்ஸ் வெளியவே வர மாட்டேங்குது. உங்களுக்கு வின் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். வின் நாய்ஸ் மட்டும் லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. ஆனா அப்கமிங் பாத்தீங்களா இல்லையா ஸ்லோப்ப வேற மாதிரி இருக்கா. இது எவ்வளவு ஸ்லாட்டிங்கா தெரியும். நேர்ல எப்படி பார்த்தாலும் 60 டிகிரி மேல இருக்கு. 60 டிகிரி மேல ஏறிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே பேசு. அது ப்ரோ கண்டினியூ பண்ணுவாரு. நீங்க வந்து ப்ரோ கூட நீ பேச ஒர்த்தா இருக்கு. பேசுங்க. அதாவது உங்க தலைவர் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம் கேப்ல இப்போதைக்கு என்ன பேச சொல்லி விட்டு வச்சிருக்கான் நினைக்கிறேன். எல்லா ஜீப்பும் இங்கதான் இருக்கு. பசங்க எல்லாமே. ஆனா தரமான சம்பவம் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. எந்த அளவுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து இறங்க போறோம். அப்படியே கண்டிப்போம். வந்து இறங்கியாச்சு. அப்படியே வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல போயிட்டு அப்படியே நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்றோம். ஓகேவா? தெரியல இவ்வளவு நேரம் வாட்டர் ஃபால்ஸ் போறோம்னு சொன்னாங்க. ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி கூட்டு போறானுங்க. வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்கு தெரியல. எங்க ஜீப் மட்டும் இல்லைங்க, நிறைய ஜீப் இருக்கு. இப்போ பின்னாடி ஃபுல்லா எல்லாருமே இங்கதான் போயிட்டு இருக்கோம். ஏதோ வியூ பாயிண்டா இல்ல வாட்டர் ஃபால்ஸா என்ன கரமா ஒண்ணுமே தெரியல. நாங்க பாட்டுன்னு வாட்டர் ஃபால்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ வியூ பாயிண்ட் சரியா இருக்கு. செம்ம சரியா இருக்கு. இப்ப அப்படியே திருப்பி காட்டுறது. காலைல வந்து இன்னும் சூப்பரா மிஸ்டா இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நான் அப்படியே கேமரா திருப்பி காட்டுறேன். ஓகேவா? இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இதோட அல்டிமேட்டான ஒரு பிளேஸ். எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா இப்ப மிஸ்ட் இல்லை. காலையில வந்திருக்கணும். காலையில ரூம் மாறணும். ஒரே ரீசன்னால எங்களால எதுவுமே கவர் பண்ண இருந்ததுன்னா. ஆனா இந்த மலை இந்த இது எதுவுமே உங்களால பாத்துருக்க முடியாது. வந்ததே வேஸ்டா போயிட்டு இருக்கோம் பாதி. மிஸ்ட் நல்லா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு. நான் காலைல வராம பண்ணிட்டோம். இது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. கேட்டு சொல்றேன் எங்ககிட்ட. பிளேஸ் அவர் சொன்னாரு, ஞாபகம் இல்ல. நம்ம சொல்லாமையோ போறோம். சொல்லதான் அவ்வளவுதான். இங்க மேல இருக்காங்க. நம்ம இங்க இருந்து மேல போயிட்டு அப்படியே ஃபுல்லா ஒரு vlog எடுத்துட்டு எவ்வளவு ஹைட்டு போக முடியுதோ அவ்வளவு ஹைட்டு போவோம். போயிட்டு பக்காவா எனக்கு தெரிஞ்சு இங்கதான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன்.
என்னான்னு தெரில. நான் ஃபுட்டு வருதுன்னு கன்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டே என்ன சாப்பிட்டுன்னு தெரில. நேற்று ஆஃப்டர்நூனும் பிரியாணி, இன்றைக்கி சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். காலையில் ஆப்பம் நல்லா தான் இருக்குது. ஓகே. ஸோ மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ப்ரோ. மேலே ஏறணுனாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா பசங்களாம் நிற்கிறானுங்க. எல்லாருமே பசங்க தான் நிற்கிறானுங்க மேலே. இது எதுவும் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இதே ஒரு 5 hours பிஃபோர் டைம் 1:40 ஆகுது. இதே நம்ம காலையில் ஒரு 7, 6 இந்த மாதிரி வந்து சன்ரைஸ்லாம் பார்த்துருந்தா ஒர்த்தாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ப்ராப்பராக பிளான் பண்ணி வரலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதனாலே கொஞ்சம் இதுவாக இருக்குது. ட்ரக்கிங்னு கேட்டதுக்கு மலை தான் ஏற விட்டானுங்க. நான் அவ்வளோ ஹைட்டு போனோம். ஃபேஸ் தெரியுதா பிளாக்காக இருக்கான்னு தெரியல. ஆமாம் அப்படியே மேலே போயிட்டு ஒரே ஒரு ட்ரெக்கிங் போகலான்னு பண்ணால் சுத்தமாக நடக்கவே முடியல. மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, மேலே போயிடுவோம். ஸோ இவனுங்கெல்லாம் என்ன தைரியத்தில் ஏறானுங்கன்னே தெரியல. சுத்தமாக முடியல ப்ரோ. அதே எப்படி இது மேலே இருக்குது மூச்சு வாங்குது தானே. அங்கே இருக்குது மொத்தமே நம்ம பசங்க தான் நிற்கிறானுங்க. கீழே இன்னும் வரல, வருவானுங்க. ஸோ சாங்ஸ்லாம் பாட்டுருக்காங்க. மேலே போன டாப் எங்களுக்கு காட்டணும்ல. ஜாதி மாமா நின்ட்டா முடியல. செருப்பு போட்டோம்லான்னு வர பிளானு. செருப்பு போடலாம் பிளான் பண்ணேன். கடைசியில் ஷூ போட்டதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே டாப் வாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக முடியல ப்ரோ. நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இருக்க ஒரே ஒரு மன கஷ்டம், மிஸ்ட் இல்லை. அடிக்கிற வெயில்ல இவ்வளோ லைட் ஏறி இருக்கும். சும்மா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக மேலே வந்துட்டு சுத்தமாக மூச்சு வாங்குது. வியூவுமே பார்க்க இருக்குது. மிஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். இங்கே ஃபுல்லாகவே பற்ற வச்சு விட்ருக்காங்க. பில்லுலாம் அதிகமாக இருந்திருக்கு போல். ஆனால் தெரியாமல் பற்ற வச்சாங்களா, அதை தெரிஞ்சு பற்ற வச்சு தெரில. நான் ஓகே க்ளீனாக தான் இருக்கு. கேமராவை டேன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் வியூ. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரெக் பண்ணி மேலே வந்ததுக்கு. ஆனால் ட்ரெக்கிங்லாம் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில. நம்மளுக்கு இல்லை தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரிப் வரோன்றதுனால இப்படி இருக்கா ஒன்றுமே தெரில. ஆனால் சரியாக இருக்குது. பசங்களை அப்படியே ஒருத்தனா மேலே வர ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாம் அங்கேயே டயர்டாகிட்டாங்க. நான் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கணுன்றாச்சு இங்கே வந்தேன். ஸோ இங்கெல்லாம் ஃபேமிலி பசங்க ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? வர மாதிரி காலம் வலிக்குது, மூச்சு வாங்குது. நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே எதனா சம்பவம் நினச்சினா கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா கீழே போயிட்டு சாப்பிடும்போது கண்டினியூ. ஓகேவா? ஸோ கைஸ், நான் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. இதுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும். போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே சம்பவம்லாம் எதுவுமே நடக்கல. ஸோ அதனால் எதுவும் கவர் பண்ண முடியல. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்க வேண்டியதான். கீழே இறங்கும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டாப் எங்களுக்கு வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சவுண்ட்லாம் கேட்குது, காற்றடிக்கிறதும் இல்லையா? மாதிரி பக்காவாக இருக்குது. பார்த்தீங்களா, குரங்கு வித்தெல்லாம் காமிக்கிறானுங்க. என்ன மச்சான் பண்ணுறா? அதுதான் நம்மளும் போய்ட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும். இந்த பயமாக இருக்குது, என்ன பாம்பு இங்கே இருக்க போதும் அப்படின்ட்டு. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சர்வலாக இருக்குது. அப்படியே கீழே கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும் போல். ஸ்லிப் ஆச்சுன்னா மொத்தமாக சாக வேண்டியது தான். இவர் தான் எங்கள் தலைவர், குரூப் தலைவர். மச்சான் ஒரு யோயோ கீழே சரகுது. வா, இது பார்க்கறதுக்கு ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி தானே. செம்மையாக சரி விடுது. டேய் யாரா ஊந்துட போறீங்கடா, பார்த்து வாங்கடா. டே பிளாக் தான் எடுத்துருக்கிற வாங்க. எங்கள் டீம் தலைவர் இவர் தான். எங்கள் புவி விளாக் எடுக்கிறாரு. ஃப்ரெண்டோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பண்ணுங்க. அங்கே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணி காட்டுறோம். இங்கே அவனா தப்பி தவிர உலாம நாங்கள் இறங்குனது சந்தோஷம்தான். ரொம்ப பார்த்தீங்களா என் தலைவரா இதை பார்த்து நீயா சொல்லு. ப்ரமோஷன் நானே கொடுக்கக்கூடாது. ஆமாம், ஆனால் அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் எங்கள் தலைவர்.
எல்லாம் மூணாறு வாங்க. வாங்க. என்ன நான் ஒன்று வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, எங்களை மாதிரி லேட்டாக வராதீங்க. ஆமாம், என் கூட நிறைய தற்கூரிங்க இருக்காங்க, பிரச்சனையாகவே இருக்குது, கோஆர்டினேட் பண்ண முடியல என்னால். ஒரு 3 பேர் வர உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துக்கிற இடத்துலேருந்து ஊத்தானுங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக முடியல. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். காலைல ஒரு 7 மணி போல் வந்துருந்தால் சன்ரைஸ் வச்சு வந்து பார்த்துருக்கணும் போல். ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோதான், ஓரளவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே கீழே இறங்கிட்டு நாங்கள் ஜீப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்படி போகலாமா அப்படி போகலாமாடா? இப்படி வேணும். இறங்கியாச்சு, வா இறங்கி கீழே போக வேண்டியதுதான். யாருந்தோட இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்ன ஒன்று எப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுவோம் தான் தெரில. நான் கேமராவே பார்த்துட்டு கீழே பார்க்கறதுனால வேற கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. யாரா பாட்டு போட்டோம், டெய் காப்பி ரைட் விழுந்துற போதும், ஆஃப் பண்ணுறா பாட்டை. சரி, அவன் வெயிட் பண்ணுறான், நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் ஃபைனலி கீழே வந்து இறங்கிட்டோம். அவ்வளோதான், கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே வந்தோம்ல, அதே வழி இருந்தால் கீழே இறங்கணும். ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க, அதே வழி கீழே இருக்கணும். மேலே ஓகே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ட்ரெக்கிங்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், ஸோ அதனால செம்மையாக மூச்சு வாங்கிச்சு. அப்படியே கீழே போயிட்டு இப்போ கன்ஃபார்மாக நம்ம ஃபால்ஸ் போகிறோம். ஃபால்ஸ் போயிட்டு சாப்பிடுவோம். ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸில் கூட்டிக்கிட்டே மவுண்டைன் ஷாட்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதை விளாக்ல ஆட் பண்ணுறேன். நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து இங்கே விளாக் எடுக்கிற மாதிரியே இருக்கு. விளாக் எடிட் பண்ணும்போது தான் போடுவோம். நான் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே விளாக் எடுத்துட்டு பெருசாக இங்கே என்ஜாய் பண்ண முடியல. அதனால நான் முடிஞ்ச வரையும் அங்கே கொஞ்சம் ஃபால்ஸ்ல போயாச்சு, கொஞ்சம் என்ஜாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கவர் பண்ணலாம் போக மாட்டேன். பக்காவாக உங்களுக்கு ஸ்டார்டிங்ல விளாக் கொடுத்துறேன். ஏன்னா ஃபன் கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா சினிமேட்டிக் மாதிரி அதை நான் போட்டு வரேன். அப்படியே அங்கே போட்டு டைம் லேப்ஸ் போட்டு விட்டு நாங்கள் போகிறோம். ஸோ டைம் லேப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பக்கவாக ஆட் பண்ணி விடுறேன். ஓகேவா? நான் குட்டியாக நான் காப்பிரைட் சைட் போட்டு மாப்பிள்ள வர பின்னாடி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வாக் பண்ண. ஸோ நாங்கள் அப்படியே போகிறோம். இங்கெல்லாம் வெளியே வர முடியாது. எனக்கு அல்டிமேட்டான இதுவே கேரளானா சில்லுன்னு இருக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு வந்தோம். ஆனா இங்க சன்லைட் இருக்கிறதுனால மரம் எல்லாம் செம்ம ஹைட்டா இருக்கு. ஸோ வேற மாதிரி இருக்கு, குட்டியா இருக்கு. நான் மாண்டிஸ்லாம் எடுத்து வச்சு எடிட் பண்ணி பக்காவா ஆட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் யாரா மூணாறு வரீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க வந்து எங்க போனோம் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் பெருசா உங்களை ஸ்பாயில் பண்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் காட்டி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா பெஸ்ட். ஸோ பிளாக பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக பிளாக பார்த்துவாங்க. ஓகேவா? பிளாக் வேற ஆல்ரெடி டைமிங் ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம வரைக்கும் பார்ட் 1 நேற்று இன்னும் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன். நீங்க போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 அப்படியே ஒன்னொன்னா போடலாம். மூணாறு பிளாக் இன்னையோட முடிச்சாலும் முடிப்பேன், இல்லை நாளைக்கு ஒரு பிளாக் பார்ட் 3யோட மூணாறு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட் சொன்னது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போட முடியும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். அவன் அங்கே பழம்புடி வாங்கிட்டு இருக்கான். இன்னும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டானு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டே போறோம். சாப்பிட்டு போயிட்டு இப்போ ஃபுல்லாக நாங்கள் காட்டு ஒரு சொல்லியா வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. அது மாதிரி கிளைமேட்டும் இங்கே செடி இருக்கிறதுலாம் கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. இப்போ சில்லுன்னு ஆரம்பிச்சு மொத்த பேர் உட்காந்து ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டுக்கிறானு. ப்ரோ நீ ப்ரோ அங்க பின்னாடி ஒருத்தவன் எல்லாத்துலயும் பெருசா கேட்கறான். என்னதான் கதைன்னே தெரியல. நான் இங்க ரோட்ஸ் சைட்ல இந்த புரியுதா? ஸோ இதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆப்போசிட்ல இப்போ நம்ம போற வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னா அப்படியே கிட்ட போயிட்டு கண்டிப்பா. ஓகேவா? வாங்க, வேற ஐஸ்கிரீம்லாம் ஒட்டிட்டு போல.